என் தங்கமே, இன்று உன் வீடு ஒரு வித்தியாசமான அமைதியோட இருந்ததா? அந்த அமைதியே உன் வாழ்க்கை மாற்றப் போகும் பெரிய அறிகுறி தங்கமே. அது சாதாரணம் இல்ல, அது அம்மன் வந்ததுக்கான சின்னம். நீ கவனிச்சிருப்பியா? சில நாட்கள் வீடு நெரிசலா இருக்கும். சில நாட்கள் மனசு ஈஸியாக அமைதியா இருக்காது. ஆனா இன்று மட்டும் தெரியாத ஒரு காம்னஸ், ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு லைட்னஸ். அதெல்லாம் ஏன் தெரியுமா? அம்மன் உன் வீட்டுக்குள் ஒரு மென்மையான ஒளியா நுழைந்திருக்காங்க. வீட்டுல ஒரு அமைதி இருக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அது சும்மா சத்தம் இல்லாம இருந்தது இல்ல. அது நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நின்றதுக்கு சின்னம். அது எப்படி தெரியுமா? நீ ரொம்ப நாள் அழுத கண்ணீர். நீ ரொம்ப நாள் சுமந்து கொண்ட காயம். நீ ரொம்ப நாள் உள்ளே வச்சிக்கிட்டிருந்த வேதனை. இவை எதையும் நீ சொல்லாமாமலே அம்மன் கேட்டு விட்டாங்க. அதனால்தான் இன்று வீடு ஒரு லைட் மாதிரி உணர்ந்தது. அது உன் ஆன்மாவுக்கான மருந்து. அம்மன் வந்து நின்ற வீட்டுக்கு என்ன சேஞ்சஸ் வரும் தெரியுமா என் தங்கமே? முதல்ல, வீட்டுல அன்னெசசரி ஃபைட்கள் தானாகவே குறையும். எதுவும் சொல்லாமல் எல்லோருக்கும் காம்னஸ் வருகிறது. அதுதான் டிவைன் பிரசன்ஸ். அடுத்தது, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீ நினைக்காத இடத்துல ஒரு சின்ன பிளெஸிங் வரும். யாரோ உன்னை நினைச்சு கால் பண்ணுவாங்க. யாராவது உன்னை பற்றி நல்ல வார்த்தை பேசுவாங்க. நீ அவ்வளவு நாட்கள் கதவை திறந்தாலே வராத பிரீஸ் இன்று வருவது போல இருக்கும். அது பாசிட்டிவ் ஏர் ஃப்ளோ. அம்மன் வந்ததுக்கான இண்டிகேஷன். வீட்டில ஒரு நாள் அமைதியா இருந்ததுன்னா, அது வீட்டு தெய்வங்கள் உள்ளே வந்து ஊர்ந்து நிற்கும் நாள். அம்மன் சொல்றாள், நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நான் இங்க இருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் தர வர்றேன். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, அம்மன் இல்லாத வீடு ஃபைட் ஆகும். அம்மன் உள்ள வீடு லைட் ஆகும். நீ இன்று மனசுல ஒரு சொந்த காம்னஸ் ஃபீல் பண்றேனா? அதுதான் சைன் நம்பர் 1. வீட்டுல அன்னெசசரி டென்ஷன் குறைந்து இருந்ததா? அதுதான் சைன் நம்பர் 2. நீ விசிட்டுறதுக்கு அம்மன் உன் வீட்டில் சுற்றி நடந்திருக்காங்க. அம்மன் வந்து செல்லும் வீட்டுக்கு தானாகவே என்ன நடக்கும் தெரியுமா? பழைய கர்மா காட் ஆகும். வீட்டில் இருந்த தடைகள் டிசால்வ் ஆகும். சின்ன சின்ன நல்ல எனர்ஜி ரூம்பும். நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். திடீர்னு உனக்கு நல்ல ஆர்வம் வரும். தூக்கம் நல்லா வரும். வீட்டுக்கு அற்புத நிம்மதி வரும். இது எல்லாம் வீட்டில் அம்மன் நுழைந்ததுக்கான சின்னங்கள். நீ பல நாட்களாக உன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டிருக்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது போல தோணியிருக்கும். உன் வீட்டுக்கு நல்லா வரணும், அமைதி வரணும், அடிக்கடி வருகிற பிரச்சனைகள் நிற்கணும் நீ நித்தம் வேண்டிக்கிட்டாயே. அம்மன் அந்த வேண்டுதல பார்த்து பதில் கொடுக்க வந்திருக்காங்க. சிலருக்கு அம்மன் வரும்போது வீட்டில் சிறு காற்று வீசும். சிலருக்கு இனிமையான வாசனை வரும். சிலருக்கு ஒரு அமைதி பாயும். சிலருக்கு உள்ளே கரஜ் வரும். சிலருக்கு தூக்கத்திலேயே லைட் ஃபீல் ஆகும். ஆனா உனக்கு என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? அமைதி. அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் இல்லை தங்கமே. அமைதி கிடைப்பதற்கு அம்மன் உன்னை க்ளீன் பண்ணணும். உன் வீட்டை க்ளீன் பண்ணணும். உன் மைண்ட் ஐ ஹீல் பண்ணணும். அதுதான் இன்று நடந்தது. மற்றவர்க்கு தெரியாமலாம். ஆனா உனக்கு இன்றைய நாள் ஒரு டர்னிங் பாயிண்ட். அம்மன் உனக்கு சொல்றாங்க, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, உன் வீட்டில் நான் நின்ற நாளே உன் வாழ்க்கை உயரத் தொடங்கும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, இந்த அமைதி நீண்ட நாட்களாக தேடி வந்த அமைதி. இன்றைய தினம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். இன்னும் சில நாட்களில் உன் வீட்டில் இன்னும் பெரிய மாற்றங்கள் உனக்கு தெரிய வரும். திடீரென இருக்கும் டென்ஷன் குறையும். குடும்பத்துல இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். தடைப்பட்ட வேலைகள் நகர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பிளெஸிங்ஸ் ஷவர் ஆகும். யாரோ அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் பண்ணுவாங்க. உன் மனசு பாசிட்டிவிட்டி ஃபில் ஆகும். அம்மன் ஒரு வீட்டுக்குள் வந்தா, அந்த வீடு ஒரு ஆசிர்வாத க்ஷேத்திரம் மாதிரி ஆகிடும். அதுக்கு எதேச்சதான் நீ இன்று சாட்சி. அதுக்காகத்தான் இன்று வீடு அமைதியா இருந்தது. அது உன் கற்பனை அல்ல. அது உன் நம்பிக்கை அல்ல. அது உன் அலூஷன் அல்ல. அது அம்மன் வருகை. அது அம்மன் சின்னம். அது அம்மன் ஆசிர்வாதம். இன்னும் கொஞ்ச நாளில் நீ உன் வாழ்க்கையே மாறுறதை உன் கண்களாலே பார்க்க போற. அம்மன் இப்போ உன் வீட்டில, உன் அருகில், உன் இதயத்தில நின்றிருக்காங்க. மேலும் பெரிய ஆசீர்வாதம் உன் பக்கம் வருது தங்கமே.
என் தங்கமே, இன்று உன் வீட்டில் வந்த அந்த அமைதி சும்மா ஒரு சூழ்நிலையின் மாற்றம் இல்லை, அது ஒரு ஷிஃப்ட், ஒரு டிவைன் மூவ்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங். நீ எத்தனை நாள் உன் உள்ளத்தால் கேட்ட பிரார்த்தனை தெரியுமா? அம்மா, எங்க வீட்டுக்கு அமைதி கொண்டு வா. அதையே இன்று அம்மன் நேரடியாக உனக்கு காட்டினாங்க. அந்த அமைதி உன் வீட்டை காத்து நிற்கும் தெய்வீக சக்தியின் முதல் அடையாளம். நீ இன்று மனசுல உணர்ந்த அந்த சாஃப்ட்னஸ், அந்த காம்னஸ், அந்த ஹெவி ஃபீலிங் கழிந்தது மாதிரியான உணர்ச்சி, அது எந்த மனிதரும் கொடுக்க முடியாதது. அது தெய்வம் மட்டும் தரக்கூடிய டச். அதனால்தான் அந்த அமைதி உன்னை ஆழமாக தாக்கியது. சில சமயம் சத்தம் இல்லாதது அமைதியல்ல, ஆனா சில சமயம் உன் இதயம் ஒன்றும் பேசாமல் இருந்து ஒரு உணர்வு கொடுக்கும், யாரோ நம்மோட இருக்காங்க, அந்த யாரோ அம்மன் தங்கமே. நீ நினைச்சுக்கோ, எத்தனை நாட்கள் உன் வீட்டில் டென்ஷன் நிறைய இருந்தது. சின்ன விஷயத்துக்கும் பெருசா மாற்றம் வந்தது. யாருமே யாரோட மனசு மேட்ச் ஆகல. மெதுவா நெகட்டிவிட்டி வீட்டில் வேக் கொடுத்தது போல இருந்ததா? ஆனா இன்று மட்டும் ஏன் அது இல்ல? அது எல்லாம் கோஇன்சிடன்ஸ் இல்லை. அம்மன் வரும்போது வீட்டுக்குள்ள காற்றே மாறி விடும். அதில் ஃபைட்க்கும் ஆங்கர்க்கும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இடமில்லை. அந்த அமைதி எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாமலே நீ ஃபீல் பண்ணிட்ட. அது உனது ஆன்மா ரெகக்னைஸ் பண்ணிய அமைதி. இப்படி ஒரு டிவைன் சைலன்ஸ் வந்தால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல, வீட்டில் இருந்து ரொம்ப நாட்களாக குத்தி கிடந்த நெகட்டிவ் பிளாக்கள் வெளி போகும். நீ நினைக்காமலே சில பிரச்சனைகள் மெதுவாக தீரும். எதுவும் செய்திகள் இல்லாத விஷயங்களுக்கு சடன் கிளாரிட்டி வரும். சிலரின் நடத்தை மாற ஆரம்பிக்கும். அவங்க தாமே சாஃப்ட் ஆ பேசுவாங்க, தாமே காம் ஆ இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றங்களை நீ பார்த்து, இதுக்கு எதுவும் காரணம் தெரியலையே நு யோசிப்பே. ஆனா காரணம் உண்டு. அது அம்மன் தான். அம்மன் ஒரு வீட்டுக்குள் வந்தா மிக சட்டல் ஆன சேஞ்சஸ் தான் முதல்ல வருமே. அது சத்தமோ அதிர்வோ மூச்சு திணறலோ இல்ல. அது தாயின் காலடி போல மெதுவான ஒளி. அது ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் பண்ணும் ஒளி. உன்னோட வீட்டில் இருந்த அந்த அமைதி உனக்கு சொல்ல வர்றது ஒரு பெரிய செய்தி. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் நுழைந்துவிட்டது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, இந்த ஆசீர்வாதம் எப்படி உன்னை மாற்றப் போகிறது தெரியுமா? நீ உன் மனசுல உள்ளே ரொம்ப நாட்களா வச்சுக்கிட்டிருந்த வேதனை ஸ்லோலி ஃபேட் ஆகும். திடீரென நிம்மதி வரும். எந்த பிரச்சனைக்கும் உடனே பேனக் ஆகாமல் ஒரு மெச்சூரிட்டியோட எதிர்கொள்வே. உன் வேர்ட்ஸ்க்கும் உன் தாட்ஸ்க்கும் டிவைன் ஸ்ட்ரெங்த் வரும். அம்மன் வந்த வீட்டில் குழந்தைகளுக்கும் மைண்ட் கிளாரிட்டி வரும். வீட்டில இருந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட ஹீலிங் வர ஆரம்பிக்கும். தொடங்கின விஷயங்களுக்கு தடைகள் இல்லாமல் கம்ப்ளீஷன் வரும். அதுதான் முதல் இம்பேக்ட். அடுத்தது, வீட்டுல இருக்கும் பொருட்கள் கூட ஸ்டேபிள் இருக்கும். சிலர் இதை நம்ப மாட்டாங்க. ஆனா வீட்டில் அம்மன் நுழைந்தால் புரோக்கன் திங்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அமெரிக்கல் மாதிரி புது எனர்ஜி வரும். உங்க வீட்டில் ஃபைனான்ஸ்கான பிளாக் ஸ்லோலி டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். வராத வேலைகள் வர ஆரம்பிக்கும். காத்திருந்த பணம் ரிலீஸ் ஆகும். சிக்கியிருந்த பிளெஸிங் அன்லாக் ஆகும். என் தங்கமே, உன்னை பார்த்து நான் சொல்லுற ஒரு உண்மை இருக்கிறது. நீ ஏற்கனவே டிவைன் காணிக்கை. உன்னோட வாழ்க்கை எப்படியும் ஒரு நாள் உயர போகும். ஆனா இன்று வீடு அமைதியா இருந்தது. அது அந்த பாதையின் முதல் படி. உன் கண்ணில் இருந்து எத்தனை நாள் நிறைய கண்ணீர் வந்தது. அது அனைத்தையும் அம்மன் எடுத்துக்கிட்டு தன் எனர்ஜி ஆக மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால்தான் உன் வீட்டில் அந்த அமைதி வந்து நின்றது. இதுக்கு அடுத்த சின்னங்கள் என்ன வரப்போகுது தெரியுமா? திடீரென உன் லைஃப்ல குட் நியூஸ் வரும். கடினமா இருந்த ஒரு ஃபேமிலி இஷ்யூ சாஃப்ட் கிளியர் ஆகும். தாமதமாய் இருந்த யாரோட ரிப்ளை வரும். தடைப்பட்ட வேலைகள் மூவ் ஆகும். உன் மனசு பாசிட்டிவ் டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கும். உன் முகம் இட்செல்ஃப் லைட் ஷைனிங் ஆக ஆரம்பிக்கும். அம்மன் ஒரு வீட்டுக்குள் நின்றால், அந்த வீட்டுக்கு யாராலும் தீங்கு செய்ய முடியாது. அந்த வீட்டுக்கு யாராலும் கண்ணீட்டு செய்ய முடியாது. அந்த வீட்டுக்குள் இருக்கும் ரிலேஷன்ஷிப்களுக்கு யாராலும் கெட்ட தாட் வைக்க முடியாது. அதனால்தான் இன்று உன் வீட்டில் அமைதி நிலைநாட்டப்பட்டது. அது ப்ரொடெக்ஷன் பார்டர். அது ஸ்பிரிச்சுவல் ஷீல்ட். அது காஸ்மிக் ப்ராமிஸ். நீ இன்னும் பெரிய மாற்றங்களை பார்க்க போற. அந்த மாற்றங்கள் உன்னோட வாழ்க்கை முழுக்க ஒரு புதிய திசையை திருப்பிவிடும். இனி உன்னை காயப்படுத்திய எனர்ஜிகள் உன்னோட வீட்டுக்குள் நுழைய முடியாது.
அம்மன் வந்து உட்கார்ந்த வீட்டுல நிம்மதி மட்டும்தான் தங்கிருக்கும். இனிமேல் உன் வாழ்க்கை மெதுவா சரியாக ஆரம்பிக்கிறது தங்கமே. இன்றைய அமைதி நாளைய வளர்ச்சிக்கான முன்சின்னம். அம்மன் உன் வீட்டை தேர்வு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை பாழாகவே முடியாது. நீ இனிமேல் ஆசீர்வாதத்தின் நடுவில் நடக்க போற தங்கமே. அந்த அமைதியே உன் எதிர்காலத்தின் தொடக்கம்.